பாட்டி ஏதோ புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன புதையல், என்ன ஏது ஒன்றுமே எனக்கு தெரியல. கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாங்க. ஆமாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க இந்த மலையில் ஏதோ புதையல் இருக்குது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ மறைச்சி வச்சுருக்காங்க, அதை எடுக்கவே முடியாது, ஏதோ 1000 வருஷமாக ஏதோ அரக்கங்கள்லாம் வந்து பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போனோம்னா நம்ம எடுத்தோம்னா நமக்கும் லைஃப் செட்டில் ஆனாலும் ஆகும். ஆனால் அதை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேரும். எங்கள் பாட்டி மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னா சரி, நம்ம பசங்களும் சொல்கிறாங்க ஓகேன்னு. ப்ரோ சூப்பர் ப்ரோ, வேறு லெவல். நம்ம இதெல்லாம் போய் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக லைஃப் செட்டில் ஆகிடலாம் ப்ரோ. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ணல, கொஞ்சம் யோசிச்சோம்னா வேறு லெவல் பண்ணலாம் ப்ரோ. என்ன பண்ணலாம் ப்ரோ? ஓகே ப்ரோ, நான் ரெடிங்களா? சரி ஓகே, நம்ம கண்டிப்பாக இந்த புதையலை நம்ம கண்டிப்பாக எடுக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்கிறீங்களா தம்பி? அங்கே வந்து ஏதாவது உள்ளே போகும்போது நம்ம ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் ஏதாவது அங்கே பாதுகாப்புக்கு ஏதாவது இருக்கும்? அதுக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குங்களாமா அந்த இடம். நம்ம உள்ளே போனாலே நம்மளை அப்படியே பேக்கில் தள்ளுற மாதிரி ஒரு இருக்காங்க ப்ரோ அங்கே. அது என்னென்னு தான் இப்போ வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல, யாருனாலையும் அதை ட்ரை பண்ண முடியல. அங்கே போனாலே ஒன்று திரும்பி வர மாட்டோம், இல்லையா உயிரோடு திரும்பி வருவோம். அந்த பொருளை எடுத்துட்டோம்னா திரும்பி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுக்க முடியலன்னா உயிரே போனாலும் போகலாம். ப்ரோ நம்ம இப்போ போகக்கூடிய இடம் வந்து ஒரு மலைப்பகுதி, ரொம்ப வந்து ஒரு திகிலான ஒரு காட்டுப்பகுதி. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி இங்கே யாராவது போயிருக்கீங்களா? இல்லை, நான் போனது யாருமே போனது ப்ரோ. ஆனால் நம்ம போனோம்னா யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பக்கம். அப்படிங்களா? ரொம்ப ஆபத்தான இடம். ஆனால் இன்றைக்கி நம்ம போனோம்னா வாழ்க்கையை மாறிடும், லைஃபே செட்டில் ஆயிரும். அந்த புதையல் தான் நம்மளோட எய்மு. ஸோ ப்ரோ இப்போ நம்ம போகணும், யாராச்சும் தெரிஞ்சவங்க கூட இருக்கணும்ல ப்ரோ? தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ நம்ம அங்கே போய் பார்ப்போம், யாராவது இருந்தாங்கன்னா நம்ம ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ வாங்க, இந்த திகிலான அனுபவம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு புது அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும், சாதிக்கணும் கண்டிப்பாக. சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம கண்டிப்பாக இந்த கோல் அச்சீவ் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, நான் ரெடி. ட்ரை பண்ணுறோம், பார்த்துக்கலாம். போலாங்களா? போலாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒன்றும் எந்த இடமே காணோம். இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும் ப்ரோ? இது என்ன, இந்த பாலடைஞ்ச வீடு வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ப்ரோ. அந்த பாறை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ப்ரோ. சரி போயிடலாமா? போகலாம், பார்க்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க.
ப்ரோ நீங்கள் எங்கேயா இதே போறீங்களா? ஊருங்களா இதே ஊருங்களா இதே ஊருதா? ப்ரோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு மலைப்பகுதி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே புதையல் இருக்கிற இடம் ஒன்று இருக்குல்லங்க, அங்கே போகணும். இங்கே புதையல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எலும்பு கூடு மண்டை கூடு தான் இருக்குது. இல்லைங்களே, சொன்னாங்களே இங்கே புதையல் இருக்குது அப்படின்னு. புதையல்லாம் இல்லை, இங்கே போனவங்க எவனுமே இப்போ உயிரோடு இல்லை. ஓ சரியா, சொல்கிறத கேட்டுக்கோங்க. திரும்பி பத்திரமா வீட்டுக்கு போங்க. 6 மணிக்கு மேலே இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. வீட்டுக்கு போயிருங்க, அவ்வளோதான். அப்போ இந்த பக்கம் போகிறது சேஃப் இல்லையா? உயிரோட போங்க, என் முதல்ல வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ப்ரோ அப்படி முடியாதுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து அட்லீஸ்ட் மேலேயாவது நாங்கள் போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. நீங்கள் எங்களுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் கூட வந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என் உயிரே பணைய வச்சுட்டு வர சொல்கிறீங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் அதில் பாதி சார், நாங்கள் உங்களுக்கு தரோம் அந்த புதையல் எடுத்தோம். ஐயோ, நான் சொல்கிறது கேளுங்க. அங்கே புதையெல்லாம் ஒன்றும் இல்லை. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ரோ ஒரு 2000 ரூபா தரோம் ப்ரோ, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, நான் சொல்கிறதே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா? 2000 ரூபாய் வச்சு நான் என்னையா பண்ணுறது? உயிர் போனால் திரும்ப வருமாயா? ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. இப்போ நாங்கள் ப்ரோ 10,000 ரூபா தரோம் ப்ரோ, வாங்க ப்ரோ. 10,000 ரூபாயா? 10,000 ரூபா. புதையல் கிடைச்சாலும் சரி, புதையல் இல்லைனாலும் சரி, உங்களுக்கு 10,000 ரூபா நாங்கள் தர ரெடியாக இருக்கிறோம். ஆமாம் ப்ரோ, புதையல் கிடைச்சதுன்னா நம்ம வெல் செட்டில் ப்ரோ. ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ரோ. எனக்கு இங்கே புதையல் இருக்கிறதுலாம் நம்பிக்கை இல்லை. கடைசியாக 15,000 ரூபாய் தந்தீங்கன்னா நான் வர்றேன். 15,000 ரூபா கேட்குறாரு, கொடுத்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு கொடுத்துடலாம் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம தனியாக போக முடியாது. இங்கே தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் வேணும். ஒருத்தர் தான் இருக்காரு. சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நாங்கள் 15,000 ரூபா தரோம். என் கூட வந்தால் மட்டும் போதும் ப்ரோ. நீங்கள் வழியை மட்டும் காட்டுங்க. ப்ரோ. இப்போ நாங்கள் இங்கே மேலே போகிறதுக்கு வந்து ஏதாவது ஈட்டி அந்த மாதிரி குச்சி மாதிரி ஏதாவது இந்த வேணும்? பக்கம் போகிற வழி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு இடத்த தாண்டி நான் கூட்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் போய்க்கணும். ஓகேவா? சரிங்க ப்ரோ. சரிங்க. ஓகே அப்படின்னா நான் வர்றேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி வாங்க ப்ரோ. வாங்க. ஓகே. ஆயுதெல்லாம் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களாப்பா? யோ, இதுக்கு மேலே போகணுன்னா ஏதாவது ஆயுதம் வேணும். ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கேங்க, கட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஓ, எல்லாம் செட்டப்போட தான் வந்திருக்கீங்களா? சரி வாங்க பார்த்துக்கலாம். கருடம் வந்துட்டா நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாம் கிளம்பிடுங்க. இதுக்கு மேலே போகிறது ஆபத்து. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ப்ரோ என்ன ப்ரோ பாதியிலே விட்டு போகிறீங்க? ஃபுல்லாக வந்து அதை எடுத்து தர வரைக்கும் கூடயே இருக்கிறேன்னு தம்பி, அதுதான் ப்ரோ நாங்கள் வந்தோம். நான் இது வரைக்கும் தான் வரேன்னு சொன்னேன். இதுக்கு மேலே சல்லி பைசா கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். ப்ரோ இதுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம். டேய், என்னடா மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறீங்க? ப்ரோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ப்ரோ. வந்தோம்னா எடுத்தோம்னா ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம் ப்ரோ. டேய், அங்கே ஒன்றுமே இல்லைடா. சொன்னால் புரிஞ்சுக்கங்கடா. ப்ரோ எங்களோட லைஃபே இதில் தான் இருக்கு. டேய், லைஃபே முடிஞ்சு போகும்டா. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் தூரம் தான் ப்ரோ, வாங்க ப்ரோ. நீங்கள் எங்களுக்கு காசு தரட்டி பரவாயில்ல. எனக்கு விட்டுருங்கடா, சாமிங்களா. டேய், வாங்க வேணாம்டா. ப்ரோ, வாங்க ப்ரோ. ப்ரோ உங்க கால்ல வேணாம். இது இந்த பாறை கிட்ட தான் கரெக்டாக வந்துட்டோமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். இல்லை அவர் வேற விட்டுட்டு ஏதோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்றது? வந்துட்டோம், ட்ரை பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, உயிருக்கு இது ஆபத்துக்கு இது வராதுல்ல ப்ரோ. நம்ம போய் பார்ப்போம்.
காடாக இருக்குது, ரொம்பவே பயமாக இருக்குது. எந்த இடத்துல இருக்குது ப்ரோ? ப்ரோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, அந்த மரம் இருக்குல்ல ஆமாம், அதுக்கு பக்கத்தில் தான். இங்கே தான். நான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோமா? பக்கத்தில் வந்துட்டோம். சரி வாங்க போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்களே போங்க ப்ரோ. வந்துருச்சுங்களா ப்ரோ? எங்கள் பாட்டி சொன்ன இடம் வந்துட்டோங்க. எங்கே ப்ரோ? அந்த பாறை இருக்குல்லங்க, 3 பாறை இருக்கும், அதுக்கு இடையில ஒரு செடி ஒன்று இருக்கும். எங்கே இருக்குது ப்ரோ அது? அங்கே இருக்கு பாருங்க. இதுதானா? அந்த இடம் தான் ப்ரோ ஆமாம் ப்ரோ. ஏய் சாதிச்சிட்டோமா, செம வேற லெவல். வாங்க ப்ரோ. வா வா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். எஸ், நமக்கு லைஃப் சக்ஸஸ் ப்ரோ. என்னோட அதிர்ஷ்ட பாறையை நான் ஒரு டைமாக தொட்டு பார்த்துக்கிறேன் ப்ரோ. யார் வேணாண்ணா. என்னாச்சு? என்னாச்சு ப்ரோ அது தொட்டா சாக்கடிக்குது ப்ரோ. தூக்கி வீசு. கொஞ்சம் தள்ளிக்கங்க, தள்ளிக்கங்க. ப்ரோ, இங்கே ஏதாவது ஒரு எதிர்ப்பு சக்தியோ ஏதாவது எதிர்வினையோ இருந்துச்சுன்னா இந்த குச்சி கண்டிப்பாக ஏதாவது ஆகும். ஜி எதுக்கும் பார்த்துங்க, உங்க ஆமாம் சேஃப்டி ப்ரோ, முக்கியம். பார்த்து. இப்போ நானே கீழே விழுந்துட்டேன். பார்த்து ப்ரோ, பார்த்து மெதுவா. ஏய், இங்கே ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு. கொஞ்சம் எல்லாருமே பின்னாடி தள்ளி வாங்க. ஏதோ இருக்கு. கண்டிப்பா இங்க ஏதோ இருக்கு ப்ரோ. ப்ரோ அந்த பாறையும் உடையிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா ப்ரோ. ப்ரோ பின்னாடி வாங்க. வேணாம் ப்ரோ, பின்னாடி வந்துருங்க. ப்ரோ ரொம்ப டேஞ்சர் ப்ரோ. இவ்வளோ தூரம் வந்து வீணாயிடுச்சே ப்ரோ. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தோமே. வாழ்வோ சாவோ ப்ரோ, நம்ம ஜெயிச்சு பார்த்துடலாம் ப்ரோ. செத்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. நம்ம கண்டிப்பா என்னன்னு பார்த்துடலாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க? ஒரே ஆங்கிள் இருந்து இதை டச் பண்ண வேணாம், 4 ஆங்கிள் நம்ம டச் பண்ணுவோம். சரிங்களா? இதுல யாராவது ஒருத்தவங்க உயிரோட இருந்தாலும் நம்ம இதை விடக்கூடாது. சரியா ப்ரோ? நம்ம ப்ரோ நீங்க இப்போ வந்து நம்ம ஒரே நேரத்தில் நம்ம வந்து இந்த பாறையை தொட போகிறோம். இதில் ஒருத்தர் உயிரோடு இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும். எல்லாருமே தைரியமாக இருக்கீங்களா? தைரியமாக இருக்கீங்களா? முடியும்ல? பார்த்துடலாம். டேய் 15,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு பாடையில் போயிட்டீங்களாடா, படுபாவிகளா. நான் படிச்சு சொன்னேனாடா, என் பேச்சை கேட்டீங்களாடா?